ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. உதாரணமா திருநெல்வேலி அல்வா, மதுரை மல்லி போல திருச்சி மாவட்டம் மணப்பாறை முறுக்கு அப்படின்னாலே உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸ். மண்மணம் வீசும் மணப்பாறை முறுக்கு தயாரிக்கும் விதம் பத்தின ஒரு சுவையான தொகுப்பு. 1930ஆம் ஆண்டு திருநெல்வேலியிலிருந்து வந்த கிருஷ்ணய்யர் என்பவர்தான் முதலில் மணப்பாறையில் முறுக்கு வியாபாரத்திற்கு அடித்தளமிட்டதாக கூறப்படுகிறது. சாதாரண அரிசி மாவில் செய்யும் மணப்பாறை முறுக்கின் சுவை வேறு எங்கும் கிடைப்பதில்லை. தேன்குழல் முறுக்கு, கார முறுக்கு, வல்லாரை முறுக்கு, அரிசி முறுக்கு என பல வகையான முறுக்குகள் சுவையானதாக இருப்பதால் தான் அனைவரும் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். மேலும் திருமண சீர்வரிசையிலும் மணப்பாறை முறுக்கு தவறாமல் இடம்பெறுகிறது. தீபாவளி நெருங்குவதால் மணப்பாறையில் முறுக்கு தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பல தலைமுறைகளாக முறுக்கு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறும் புவனேஸ்வரி, இங்குள்ள தண்ணீரால் தான் முறுக்குக்கு தனி சுவை ஏற்படுவதாக கூறுகிறார். நாங்கள் ரொம்ப வருஷமா முறுக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் மாமனார் மாமியார் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. அதனால வியாபாரிகள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முறுக்கில் வந்து தேன்குழல் முறுக்கு, முள்ளு முறுக்கு, மணப்பாறை முறுக்கு எல்லாமே நாங்கள் இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோம். மக்கள் அனைவரும் வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. தற்போது தீபாவளியை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவதால் முறுக்கு வியாபாரம் சூடுபிடித்துள்ளதாக கூறுகிறார் மனோகர். தீபாவளியை முன்னிட்டு எங்களுக்கு வியாபாரம் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. மணப்பாறைனா முறுக்கு தான். முறுக்கு மணப்பாறை பேர் சொல்கிற அளவுக்கு முறுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த முறுக்கு வாங்குறதுக்கு அதிக வாடிக்கையாளர் வராங்க. வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலும் மணப்பாறை முறுக்கிற்கு வரவேற்பு அதிகமாக உள்ளது. பல தலைமுறைகளை கண்ட மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்பதே தயாரிப்பாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. முறுக்கு வியாபாரம் நலிவடைந்து போவதாக முறுக்கு வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். புவிசார் குறியீடு வழங்கினால் மட்டுமே வங்கியில் கடன் பெற்று இத்தொழிலை மீட்க முடியும் என்கிறார்கள் ஒட்டுமொத்த முறுக்கு வியாபாரிகளின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து ராமன்.